வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தாய்லாந்தில் இருக்கிற ஒரு அதிர்ச்சியான மிக பிரம்மாண்டமான ஒரு கோயிலை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த கோயில் பார்த்தோன்னே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கேள்விகள் வரும். இந்த கோயிலில் பெரிய பில்டிங் அளவுக்கு எப்படி மரத்தாலேயே கட்டியிருப்பாங்கன்ற கொஷின் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எழும்போம். அது மட்டும் இல்லாமல் சில ஷாக்கிங்கான நியூஸ் எல்லாமே இந்த டெம்பிளை பற்றி நான் உள்ளே சொல்லியிருக்கேன். இந்த டெம்பிளில் எப்படி நம்ம உருவாக்கியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த டெம்பிள் எத்தனை வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க, இந்த டெம்பிளுடைய பேர் என்ன, எல்லாமே தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த டெம்பிள் எப்படி உருவானது, யார் இதை கட்ட ஆரம்பித்தாங்க, இது என்ன ஸ்பெஷல் இருக்கிறது தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு யாஃபா விலாகர். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிரம்மாண்டமான த செஞ்சுரி ஆஃப் ட்ரூத். அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் புக்கட்டில் இருக்குது. இந்த இடத்துக்கு நான் போனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா நான் இது வீடியோவில் தான் பார்த்துருக்கேன். நான்லாம் நேராக போய் பார்ப்பனான்றது ஒரு பெரிய விஷயந்தான். உண்மையாகவே ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. இது உள்ளே நம்ம வந்த உடனே என்ட்ரன்ஸ் டிக்கெட் கம்பல்சரி வாங்கணும். 500 பாட் கிட்ட வரும். நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு கையில் ஒரு பேட்ச் கொடுப்பாங்க. அது வந்து டைமிங் பேட்ச். அதை நம்ம கட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு ரெஸ்டாரண்ட் இருந்தது. மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுனால அங்கே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போனோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற இடத்துல தான் வந்துட்டு இந்த செஞ்சுரி ஆஃப் ட்ரூத் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு என்ட்ரன்ஸ் இருக்குது. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சுற்றி வந்து இயற்கை தாங்க. ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ளூ சீ நிறைஞ்ச இடமா இருக்கும். அது நடுவில் பிரம்மாண்டமான ஒரு வுட்டில் செய்யப்பட்ட ஒரு கோயில் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே காட் தான் இருக்காங்க. உலகத்தையே குறிக்குதுங்க. 4 புத்தாஸ். உண்மையாகவே சொல்கிறேன், வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த இடத்துல நான் இண்டிவிஜுவலாக வீடியோ எடுத்ததுனால என்னையே நானே என்னால் எடுக்க முடியல. ஏன்னா ஒரே ரஷ்ஷாக இருந்தது. ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேர் வந்து ரீல்ஸ் எடுக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுக்கிறவங்க, யூடியூப் ரீல்ஸ் எடுக்கிறவங்க எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்னால் முடிஞ்ச வியூ மட்டும் என்னால் கவர் பண்ண முடிஞ்சுது. உண்மையாகவே இயற்கை தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. யாராவது இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்துக்கு வரத்துக்கு. நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு இங்கேருந்து தான் நம்மளுக்கு லைனு 1 hour ஷோ. இங்கிலீஷில் பேசுகிறவங்களும் இருக்காங்க, அதே மாதிரி தாயில் பேசுகிறவங்களும் இருக்காங்க அந்த இடத்துல. அதுதான் ஷோ டைமு. இந்த இடத்துல நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணாலும் தாராளமாக பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வாட்டர் ஃபால்ஸு. இது வந்து இயற்கையாகவே உருவாக்கப்பட்டதான்றதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல மேலே இருக்கும், கீழே இறங்கி தான் அந்த இடத்துக்கு நம்ம இப்போ போகிறோம். இதுதான் போகிற வழி. அதே மாதிரி கீழே இறங்கின உடனே நம்மளுக்கு ஒரு ஹெல்மெட் மாதிரி கொடுத்துருவாங்க. இதை வியர் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் இது தான். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஃப்ளோட்டிங் போட் இருக்குது, நிறைய இருக்குது. சொல்கிறேன், வீடியோக்குள்ளே உங்களுக்கு சொல்கிறேன். பார்க்கும் போதே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். உண்மையாகவே நான் இது பார்த்த உடனே என்னடா படைப்பு இதுன்ற மாதிரிலாம் எனக்கு ஆயிடுச்சு. உண்மையாகவே வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்மளாம் இது பார்க்க வேண்டிய ஒரு இடம். கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைங்கள கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரியணும் இப்படி ஒரு இடம் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் தாய்லாந்து ட்ரிப் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இது முக்கியமான பார்க்க வேண்டிய இடம். ஓகேங்களா? இதுதான் இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் போயிருக்கோம். இதுதான் ஸ்டார்டிங் பிளேஸ். இதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது, எப்படி உருவாக்குனாங்கன்றதை நம்ம ஃபுல்லாகவே டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபவுண்டரோடைய ஸ்டோரியை நம்ம பார்த்துடலாம். இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தவர் தாய்லாண்டில் பிஸ்னஸ் செய்கிற லேக் விரியஃபன். அவர் தான் இந்த ப்ராஜெக்டை ஆரம்பித்தார். அவர் ஒரு கல்ச்சரல் விசினரிங்க. அவருடைய ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே பெரிய ரிலீஜியன்ஸ் மற்றும் பிலாசபிஸ் எல்லாம் ஒன்றாக ரீப்ரசன்ட் செய்யணும்னு பில்டிங்கை உருவாக்கம் செஞ்சார். அதனால தான் இந்த டெம்பிள் ப்ராஜெக்டே ஆரம்பித்தாங்க. இப்போ ரெண்டாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்த நாட்கள் எப்போ தெரியுமா? 1981 1981 இன்னமும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இன்னமும் இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு தாங்க இருக்குது. ஏன்னு தெரியுமா? இந்த டெம்பிள் முழுக்கவே வுட் கர்விங்கில் ஆர்கிடெக்டர் மூலமாக செஞ்சிட்டே இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்கல்ப்சரையும் ஹேண்ட் கர்வில் ஆர்டிஷன் மூலியமாக கையாலேயே செதுக்கப்பட்டு இருக்குங்க. ஒரு ஸ்கல்ப்சர் உருவாக்க பல மாதங்கள் கூடவே ஆகுங்க. அதனால தான் இந்த டெம்பிள் இன்னமும் பில்ட் ஆகிக்கொண்டே இருக்குது. ஸ்கல்ப்சர்ஸ் மீனிங்னா இந்த டெம்பிள் ஆயிரக்கணக்கான ஸ்கல்ப்சர்ஸ் இந்த இடத்துல இருக்குது. இதை ரீப்ரசன்ட் பண்ணணுன்னா
என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்து பிலாசபி, புத்திஸ்ட் பிலாசபி, சைனீஸ் பிலாசபி, அது மட்டும் இல்லாமல் தாய் பிலீஃப்ஸு இந்த ஸ்கல்ப்சரில் நீங்கள் பார்க்கலாம். இங்கே பிரம்மா, விஷ்ணு, சிவன், புத்தா, ஏஞ்சல்ஸ், மைத்திக்கல் அனிமல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்கல்ப்சர்லேயும் டீப்பாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நான் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது நான் எதிரே பார்க்கலங்க, இங்கே எலிஃபண்ட்டில் சவாரி வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இங்கே இதுவும் இருக்குங்க. ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு எலிஃபண்ட்டில் உட்காந்து நீங்கள் சவாரி பண்ணலாம். ரொம்ப பார்க்கவே அவ்வளோ மைண்ட் ப்ளசண்ட்டாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபுல்லாகவே அவுட்டர், இன்னரில். ஏன்னா ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி 1 ஹவருக்கு மேலே எடுத்துருந்தேன். நான் அதுலேயே எதெல்லாம் முக்கியமானதோ அதெல்லாம் நான் கட் பண்ணிட்டு தான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது 4 சைட் புத்தா. இந்த 4 சைட் புத்தா ஒரு நிறைய விஷயத்த உள்ளே வந்து குறிக்குது. அதுதான் என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இப்போது இங்கே வந்துட்டு வுட்லேயே வந்துட்டு லிஃப்ட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? ஃபுல்லாகவே வுட்லேயே தான் லிஃப்ட்டையும் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது என்னடா அதுன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் கிட்ட போய் பார்த்தா அது லிஃப்ட்டு. ஃபுல்லாக ஆணியே கிடையாதுங்க, வுட்லேயே ஒன்றுத்துக்கு ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. நான் மேலே போய்ட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நம்ம உள்ளே போகிற என்ட்ரன்ஸ். லிஃப்ட்டில் வேணாலும் லிஃப்ட்டில் போகலாம், இல்லை நீங்கள் நடந்து போகிறதாலும் நீங்கள் நடந்து போகலாம். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். முக்கியமானது டெம்பிள் சைஸ் எவ்வளோன்னு தெரியுங்களா? சுமார் 105 மீட்டர்ஸ் கிட்ட வரைக்கும் இருக்குங்க. இதனுடைய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 2100 ஸ்கொயர் மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்குங்க. உலகத்திலே மிகப்பெரிய வுட்டன் ஆர்கிடெக்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் என்று பெயரும் பெற்றிருக்கு இந்த இடம். உள்ள நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஆனது ஃபுல்லாகவே இருக்குது. நான் அங்கே இருந்துக்கிட்டே சில விஷயங்கள்லாம் நான் ரீட் பண்ணி சொல்லியிருப்பேன். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இங்கேருந்து அப்படியே நம்ம உள்ளே வந்தோன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கார்னர். ஓகேங்களா? இந்த இடத்துக்கு வந்தால் இங்கிலீஷ்லேயும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு லாங்குவேஜும் இருக்குது, தமிழ் தவிர. இதுதான் ஃபஸ்ட்டு கார்னர். இது எப்படி செதுக்குனாங்க இதெல்லாம் தான் இந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, பாருங்க, உங்களுக்கு எப்படி சுற்றி பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த உலகத்தை குறிக்குதுன்றது மட்டும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? காட் ஆஃப் வாட்டர். அதான் காட் ஆஃப் வாட்டர்னு போட்டிருக்கு. இங்கே வந்து காட் ஆஃப் ஃபயர். இவர் வந்து காட் ஆஃப் எர்த், காட் ஆஃப் விண்ட். அதாவது 4 மூலையை குறிக்கிறது தான் இந்த புத்தாவுடைய இது. வந்து கடலுடைய வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் நீங்கள் இதுக்கு மேலே தான் வந்து புத்தாவுடைய 4 சைட் ஆஃப் வியூ பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் நீங்கள் பார்த்தது வந்து வாட்டரை குறிக்கிறது தான் வந்து சொல்லியிருப்பாங்க இங்கே. இப்போ புரியுதுங்களா 4 சைட்ஸ் புத்தா என்ன குறிக்குதுன்னு? எர்த், வாட்டர், விண்ட், ஃபயர். இது 4மே இல்லைன்னா பிரபஞ்சம் இல்லை. இதை தான் இந்த இடத்துல வந்து குறிக்குது. அதுக்கப்புறம் இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்னமும் பில்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஒர்க் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இது உள்ளே வந்துட்டு புத்தர் இருக்கார். இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்க்குறது என்ன சொல்கிறாங்கன்னா ரெஸ்பெக்ட் அண்ட் டீரெஸ்பெக்ட் பற்றி குறிச்சிருக்காங்க. மரியாதை இல்லாமல் நடந்துக்கிற மக்களை பற்றி இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. டிஸ்கிரிமினேஷன்ஸ் அப்புறம் ரீடிஸ்கிரிமினேஷன்ஸ் பற்றியே இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்படியே வந்துட்டு கொஞ்சம் தள்ளி போனால் நிறைய மெசேஜஸ் வந்து இந்த வுட்டில் வந்து சொல்லப்பட்டிருக்குங்க. உண்மையாகவே இதெல்லாம் ரெடி பண்ண ஒரு தனி மூளை வேணுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். அடுத்தது இந்த பேஸில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த பொருளி பேசுவாங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி இங்கே குறிக்குது. இங்கே இருக்கிற மெசேஜ் வந்து பொருளி பேசுகிறவங்கள குறிக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய வந்துட்டு நம்மளுக்கு மெசேஜஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சொசைட்டியில் நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்டாக நடந்துக்கணும், அதுக்கப்புறம் ரெஸ்பெக்டட் இல்லாமல் நடந்துக்கிட்டால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்ன்றதே இந்த இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்குங்க. அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம ரெஸ்பெக்டாக நடந்தால் என்னெல்லாம் நடக்கும், அன்ரெஸ்பெக்டடாக நடந்தால் என்னெல்லாம் நடக்கும்ன்றத இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த இடத்த என்ன குறிக்கிறதுனா அமைதியும் ஆர்ப்பாட்டமும் திமிர்த்தனத்தை காமிக்கிறது தான் இந்த இடத்த குறிக்கிறது. அதை தான் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஏ சொசைட்டி ஆஃப் ஃபுல் பொலைட்னஸ் அண்ட் ஹியூமிலிட்டி அண்ட் அரகன்ஸ்.
வந்து காட் ஆஃப் சிவா. சரஸ்வதி மந்த்ரா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், த காட் ஆஃப் நாலேஜ், ஆர்ட் அண்ட் விஸ்டம். சரஸ்வதி மட்டும் இல்லைன்னா படிப்பு கிடையாது. அண்ட் தென் இந்த மாதிரி ஆர்ட் வரையறதுக்கும் கண்டிப்பாக அவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. த கிரேட் ஆஃப் வெல்த். ஓகே, செல்ஃப் சஃபிஷியன்சி இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்த். அதாவது அதிகமாக எதுக்குமே ஆசைப்படக்கூடாது, நமக்கு இது போதும்ன்றது தான் அவங்க இது சொல்ல வராங்க. இந்த வுட்டை வந்துட்டு அதை தான் வந்து முத்தாரமே. இந்த இடத்துல அந்த சாங் தாங்க பாடணும்னு தோணுது. சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல அந்த சாங் காதில் ஓடிட்டுருக்கு. முத்தாரமே முத்தாரமே. டான்ஸ் ஆஃப் கிருஷ்ணா அண்ட் தி கோபிஸ். நம்ம கிருஷ்ணருங்க எங்கே போனாலும் நம்ம கோபியர் கண்ணர் இங்கே இருக்கார் பாருங்க. இந்த இடத்துல இருந்தும் சிவியூ பார்த்தா செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய இடங்க. வாழ்க்கை ஒரு வாட்டியாவது பார்த்துடணும். இது வந்து லார்ட் கிருஷ்ணா ஸ்டோல் தி கோபிஸ் clothing to teach. நம்ம கிருஷ்ணர் லீலை தான். தி மதர் ஆஃப் எர்த். இந்த இடத்துல வந்துட்டு சாட்டர்டே நம்ம சனி பகவான் என்ன அழகாக விருட்சமாக நிற்கிறாரு பாருங்க. இங்கேயும் காடை வந்து குறிக்குதுங்க உண்மையாகவே. இப்போ இந்த வியூவில் பார்க்கலாம். அந்த சைட் ஃபுல்லாகவே பீச் வியூ. இப்போ இந்த வியூ பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே நம்ம வந்த இடங்கள். இந்த இடத்துல தான் உள்ளே வந்தோம். இங்கே வந்து போட்டிங் இருக்குது, ஜூ இருக்குது, எல்லாமே அதுக்கு காஸ்ட்டு. நான் இன்றைக்கி சூஸ் பண்ணது இந்த வுட்டன் ஒர்க்கு. அதாவது வந்து இதுக்கு எதுக்குமே ஆணி கிடையாது. ஆணி இல்லாமல் ஒன்றுத்துலேயே ஒன்று அப்படியே வந்து இங்கே பாருங்கள் செதுக்கப்பட்டது தெரியுதுங்களா. எதுக்குமே வந்துட்டு ஆணி கிடையாது. பாருங்க செம்ம இல்லைங்களா ஹேண்ட் மேக்கிங்கு. இந்த பாருங்க லார்ட் கிருஷ்ணா அதுக்கு ஒன்றுத்துக்குமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பாரிஜாதா ஃப்ளவர்ஸ் டு ஹெல்ப் யூ ரீகால் தி ப்ரீவியஸ் லைஃப். கிருஷ்ணருடைய ப்ரீவியஸ் லைஃப் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக 7 கிரகத்தை குறிக்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேமராவில் பார்க்குறதோட நேராக பார்க்கும்போது செம்மையாக இருக்குங்க. அதனால தான். ஆனால் நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்தாலுமே ஒரே கலர் தான். பட் ஆனால் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு குறிக்குது. கைட் கூட இருக்காங்க. இப்போ இங்கிலீஷில் வந்துட்டு கைட் பண்ணிகிட்ருக்காங்க. வரும்போது லெஃப்டில் பார்த்தோம். இப்போ ரைட் சைடில் நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். லெஃப்ட் சைடில் என்ன பார்த்தீங்க, இப்போ ரைட் சைடு இங்கே பாருங்கள் லிஃப்ட்டு வேணுன்றாங்க. அதை கூட வந்துட்டு வுட்லேயே தான் ரெடி பண்ணியிருக்காங்க. லிஃப்ட் எல்லாமே வந்துட்டு வுட்டு தான். இங்கேயும் ஒரு மெசேஜஸ் இருக்குது. என்ன மெசேஜஸ்ன்னு பார்ப்போம். ஏ சொசைட்டி ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் அக்செப்டிங் டிஃப்ரென்ஸ் டிஸ்கிரிமினேஷன்ஸ். ஒரு மனிதனுடைய ஏறத்தாழ்வை பற்றி குறிக்குதுங்க. இந்த இடத்துல சொசைட்டி ஆஃப் ஜஸ்டிஸ், நியாயம், நியாயம், அநியாயம். இதை பற்றி தான் அவர் வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து சொல்கிறாரு. இவங்க லக்ஷ்மி, இவங்க இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. இவங்க எங்கன்னா இருந்தாங்கன்னா கடத்திட்டு வந்துடலாம். ஓகேங்களா. எல்லாருக்குமே இவங்க தான் ரொம்ப முக்கியமான தேவை. கல்வி அறிவு இருக்கணும், அதே மணியும் இருக்கணும் வாழ்க்கையில். இவர் தான் நம்ம பிரம்மன், நம்மளை படித்த பிரம்மன், ஒவ்வொரு மனிதனையும் தலையெழுத்தை மாற்றக்கூடிய பிரம்மன். சாரி கைஸ், ரொம்ப வாய்ஸ் வந்து இறைச்சல் அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் மைக் வந்து என்கிட்ட இல்லை. அதனால் நான் அப்படியே டேரெக்டாக வீடியோ எடுத்தேன். ரெண்டாவது என்னால் ஒன்று பொறுமையாக சொல்ல முடியல. அதனால் அங்கே இருக்கிறது எல்லாமே வந்து யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான். இந்த வீடியோவை எந்த அளவுக்கு ஷார்ட் பண்ணணும்னு நினச்சினா அந்தளவுக்கு நான் இந்த இடத்துல ஷார்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன்.
ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இங்கே நிறையவே இருக்குது. ரெண்டாவது இங்கே என்னெல்லாம் வந்துட்டு ரைட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எலிஃபண்ட் ரைடு இருக்குது, ஹார்ஸ் கேரேஜ் இருக்குது, போட் ரைடு இருக்குது, தாய் கல்ச்சுரல் ஷோஸ் இங்கே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் டெம்பிள், மியூசியம், கல்ச்சுரல் பார்க்கும் சேர்ந்தது. பட்டையா வந்தாங்கன்னா இந்த இடத்த யாருமே மிஸ் பண்ணவே மாட்டாங்க. இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸும் இந்த டெம்பிளில் நிறையவே இருக்குது. 40 இயர்ஸாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான உட்டை வச்சு இந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாத்தையுமே உருவாக்கிட்டு இருக்காங்க. வேர்ல்ட்லேயே ஃபேமஸான ஆர்கிடெக்சர் என்ன இதுதாங்க. பட்டையா வந்தால் கண்டிப்பாக யாருமே இந்த இடத்த மிஸ் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் எப்படி திரும்பி பார்த்தாலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அங்கேருந்து உங்களுக்கு வரத்துக்கே மனசு இல்லை. நீங்கள் 2வது 1 ஹவர் தான் அங்கே ஸ்டே பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. நம்ம உள்ள டிக்கெட் போகிறதுக்கு 1 ஹவர் ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பார்த்தாலுமே அந்த வுட்டால் செஞ்சது தான். அங்கே இங்கிலீஷ்லேயும் உங்களுக்கு வந்துட்டு எப்படி இது உருவானது, அந்த பில்ட் ஆனதை பற்றி தான் அங்கே எழுதியிருக்க லெட்டர்ஸை வச்சு உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க. எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு இதுதான் எக்ஸிட் ஆன இடம். இறங்கியாச்சு. நண்பர்களே, பட்டாயில் இருக்கிற செஞ்சுரி ஆஃப் ட்ரூத் ஒரு அமேசிங்கான வுட்டனில் ஆர்கிடெக்சர் பண்ணது. இந்த டெம்பிள் மனித வாழ்க்கை, கலாச்சாரம், தத்துவம் பற்றி எல்லாமே சொல்லியிருக்காங்க. பட்டாயா வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நம்ம அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.